சொந்த ஊரை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சிக்கின்றார்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட முயற்சிகளை ஏற்படுத்தி அந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் அவங்களுக்கு என்ன சொல்றதுங்க, அந்த வெளியிட அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக ஏற்கனவே சொந்த மண்ணை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடங்களில் இருப்பவர்களுக்கு அங்கே நீடித்து தங்குவதற்கான அந்த பெர்மனன்ட் விசா அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் அல்லது அரசு சார்ந்த அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக காலகட்டம் இந்த காலகட்டம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாத பலனை தான் பார்க்க இருக்கங்க. எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது மாதிரி மாத பலன் அப்படிங்கிற இந்த கோச்சார பொது பலன் அப்படிங்கிறது 10%. சரிங்களா? அவ்வளோதான் அதோடைய வெயிட்டேஜ். ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும், உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒரு 5 ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி ஓடுதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும். சரிங்களா? அதனால் அது ஒரு 40% பலமாயிரும். ஆக இந்த புரிதலோடு அன்பு நண்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. சரிங்களா? துலாம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த மாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் ரொம்ப நல்ல மாதம், ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற மாதம். சரிங்களா? முதல்ல நம்ம நன்மைகள் அப்படிங்கிற பக்கம் போயிடுவோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், வேலை வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்களே. சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த வேலையை விட்டு நின்னுங்க, அதுக்கப்புறம் வேலையே கிடைக்கலைங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். அப்படியே ஜாதக தசாபுக்திக்கு வாங்க. 6ஆம் இடமோ அல்லது 10ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த ஊரை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சிக்கின்றார்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட முயற்சிகளை ஏற்படுத்தி அந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் அவங்களுக்கு என்ன சொல்றதுங்க, அந்த வெளியிட அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக ஏற்கனவே சொந்த மண்ணை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடங்களில் இருப்பவர்களுக்கு அங்கே நீடித்து தங்குவதற்கான அந்த பெர்மனன்ட் விசா அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் அல்லது அரசு சார்ந்த அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக காலகட்டம் இந்த காலகட்டம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் அந்த வெளியிடத்துக்கான அமைப்புகள் நன்முறையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஓவராலாகவே இது வெளியிட அமைப்புகளுக்கு மிக மிக சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா, சொந்த இடத்துல இருக்கிறவங்களை காட்டிலும் வெளியிடங்களில் தொழில் பண்ணுறவங்க, வெளியிடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானம் சற்று கூடுதலாக இந்த மாதம் அமையும். பூர்வீகத்தில் இருக்கவங்களுக்கும் இருக்கும், ஆனால் அதை விட வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான அமைப்புகளில் வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடிய, கூடுதலான அமைப்புகளில் தொழில் நகர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. 2-11 சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடந்தால் அந்த வருமான ஓட்டங்களும் சிறப்பு மிகுந்ததாக அமையும். ஸோ இதெல்லாம் நன்மைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிடலாம். எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி அல்லது என்ன தொழில் பண்ணாலும் சரி, அதில் அப்படியே ஒரு ப்ரெஷர்னு போட்டு அழுத்தும். ஒன்று பணிச்சுமை கூடுதலாக அமையலாம், அல்லது வேலை அலைச்சல் மிகுந்ததாக அமையலாம், அல்லது வேலையில் உங்களுக்கு உடன் இருப்பவர்களால் ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு. ஸோ ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும்
ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்து நிதானமாக காயை நகர்த்துதல் வேண்டும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த விதத்துல இது மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா கூட வேலை பார்க்குறவங்களாலே உத்தியோகத்தில் தொந்தரவு, கூட வேலை பார்க்குறவங்களாலே உத்தியோகம் போகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுலேயும் குறிப்பாக 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்திகள் நடைபெறுமானால் ஒர்க்கில் கொஞ்சம் அடியில் வேட்டு வைக்கிறதுக்கு ஆட்கள் கூடவே இருப்பாங்க, பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள், எதை தொட்டாலும் செலவு, விரயம் 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 ஒன்றே இந்த மாதம் விரையாத ஒன்றாக அமையும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை, அதுவும் குறிப்பாக 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ இல்லை 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்தி மட்டும் நடந்துருச்சு, விரய செலவுகள் மிக மிக அதிகமானதாக அமையும். கட்டுக்கடங்காத விரயங்கள், அது பார்த்து பண்ணணும். சரிங்களா? அதை இந்த தசாபுக்தி அமைப்புகளும் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விரய செலவுகள் மிக மிக அதிகமானதாக அமையும். மிக கவனமாக நகர்தல் அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சிறப்புன்னு இல்லை, கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே தொழில் செய்கின்ற அன்பர்கள் தொழிலில் அதிக முதலீடுகளை உள்ளே போடாதீங்க. ஏன்னா இந்த மாதம் அதிக முதலீடுகள் நீங்கள் என்ன போட்டாலும் வருமான ரீதியாக பெருசாக சிறப்பு கிடையாது. வெளிப்படையாக சொல்லணும்னா பெரிய வருமான ஓட்டத்திற்கான அமைப்பு இந்த மாதம் முழுகிலுமே வலுவாக இல்லை. அப்போது நீங்கள் வழக்கமாக தொழிலை நகர்த்துறதுக்கு அந்த மினிமம் குறைந்தபட்ச முதலீடாக என்ன பண்ணுவீங்களோ அதை மட்டும் பண்ணி தொழிலை நகர்த்தி கொள்வது சிறப்பு. பெரிதாக ஏற்றம்னு சொல்லுவதற்கு இல்லை. அதில் கொஞ்சம் பார்த்து கவனமாக நகர்ந்துக்கிட வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகளை போடாதீர். அதுவும் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக போடவே கூடாது. போட்டால் அது நட்டம், அதை பார்த்துக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் உத்தியோகம் செய்கின்ற இடமாயினும் இல்லை தொழில் செய்கின்ற இடமாயினும் சட்டத்திற்கு விரோதமான அமைப்புகளில் எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கணும். இல்லை நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, உங்கள் பொருட்களின் குவாலிட்டியை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து சின்ன சின்ன அவப்பெயர்கள் ஏற்படும். அதில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்டோ தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த தொழில் சார்ந்த அவப்பெயர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமானதாக உண்டு. ஸோ நீங்கள் எதை செஞ்சாலும் நிதானமாக இருந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம்னு சொல்றதுக்கு இல்லை. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதம் திருமணம் சார்ந்தோ குழந்தை பாக்கியம் சார்ந்தோ எந்த பாவகங்களையும் கிரகங்கள் இயக்கவில்லை கோச்சாரப்படி. ஆனால் உங்கள் சுய ஜாதகப்படி 2 அல்லது 7 அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானால் திருமணம் கைகூடி வரும். 2 அல்லது 5 அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானால் புத்திரபாக்கியம் கைகூடி வரும். ஆனால் கோச்சாரம் இந்த 2 பாவத்தினையும் இயக்கலை, அதனால் நான் அது சார்ந்து பலன் சொல்ல. தசாபுக்தி நடந்தால் உறுதியாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஓவராலாகவே இந்த மாதம் ரொம்ப 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 சுமாரான மாதம். பெருசாக சூப்பர்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிக்கிறது மிக மிக நல்லது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.